வீட்டுக்கார்ட்ட சொல்லிருக்கேம்மா, ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உன் மாப்பிள்ளை நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து தான் கூட்டிட்டு வருவாங்க. ஏன் மக்கா ராதிகா, சாப்பிட்டியா மக்கா? சாப்பிட்டேம்மா, இப்பதான் 2 இட்லி சாப்பிட்டேம்மா. நான் சமைக்கிற சாப்பாடு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. எனக்கு அண்ணி சமைக்கிற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். அண்ணி சமைச்சாங்கன்னா 4-5 இட்லி நான் சாப்பிடுவேன். இப்ப 2 இட்லியே வாய்க்குள்ள இறங்க மாட்டேங்குதுமா. மக்கா ராதிகா, 2 இட்லி தான் சாப்பிட்டியா? நீ வயித்துக்கு கொஞ்சம் வைக்காம 10-15 இட்லில சாப்பிடுவ. 2 இட்லி சாப்பிட்டியா? அப்ப என் மக தூபா எனக்குப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருமோ, என் மக என்னைக்கு இங்க வருவாளோ, வயிறார சாப்பிடுவாளோ தெரியலையே. அம்மா, நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் மக்கா. சாப்பிட்டு இப்ப வெளியில உட்கார்ந்திருக்கேன். அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன மக்கா ராதிகா, என்ன சொல்லு? அம்மா, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு 5000 வேணுமா? உன்கிட்ட இருந்தா குடியேன். எனக்கு 5000மா? திடுத்துக்கு 5000 கேட்டா நான் எங்கடி போறது? ஆண்டி, மாப்பிளைக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் இல்லம்மா, என் Dress எல்லாம் பழசா போச்சு, கிழிஞ்சு போச்சுமா. அதனால ஆன்லைன்ல Dress ஆர்டர் போட்டிருக்கேம்மா. எங்க வீட்டுக்காரட்ட காசு கேட்டா காசு இல்லாத வேலையில எதுக்கு இப்ப ஆர்டர் போடுற, கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. 5000க்கு Dress ஆர்டர் போடுறது குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு இருக்கறதில்ல. திடுத்துக்கு 5000 கேட்டா என்னடி செய்வாங்க அவங்க? கொஞ்சம் ஆர்டர் போட வேண்டியதானே, இப்ப என்ன அவசரம் உனக்கு? அம்மா, ஆன்லைன்ல ஆஃபர் போட்டுருக்காங்கம்மா. நான் போட்டுருக்கறோட Dress மதிப்பு 10,500 ரூபாய் வரும் தெரியுமா? ஆஃபர்ல எனக்கு 5000க்கு கொடுக்குறாங்க. ஆனா இப்ப காசு கேட்டா உங்க மருமையும் இல்லைன்னு சொல்றாங்க. என்கிட்டயும் காசு இல்ல, நான் யார்கிட்ட போய் வாங்குறது? ப்ளீஸ்மா, உங்ககிட்ட இருந்த காசை குடுவே. எங்க வீட்டுக்காருக்கு சம்பளம் வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துறேம்மா. ப்ளீஸ்மா, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா ஆர்டர் போட்டு வச்சிருக்கேம்மா. இன்னைக்கு சாயந்தரமே வந்துரும். ப்ளீஸ் குடுமா. ஏடி, இந்த வேலைக்கு 5000 ரூபாய் கேக்குறீங்க, நான் எங்கிட்ட போறது? அம்மா, உன்கிட்ட காசு இல்லாத மாதிரி நடிக்காதம்மா. நீ தான் வட்டிக்கலாம் விடுற, 100 நாள் வேலைக்கு போய் காசெல்லாம் சேர்த்து வைக்கிற, முதியோர் காசுலாம் வருது. போதா குறைக்கு அண்ணே உனக்கு மாத்திரை மருந்து வாங்குறதுக்குலாம் காசு கொடுக்கத்தானே செய்யறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தானே வைக்கிற. இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு உன் மருமகளுக்கு கொடுக்கலாம்னு பாக்குறியா? எனக்கு குடுமா. உன் மருமகளுக்கு சம்பளம் வந்தோன்னு உன்கிட்ட கொடுத்துறேம்மா. ப்ளீஸ்மா. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, இம்புட்டு இடத்துல உட்கார இடம் இல்லாம எலி என் மாமியார் தலையில உட்காந்துக்கிட்டு இருக்கு. இறங்கு, என் மாமியார் தலையில இருந்து கீழே இறங்கு. என்ன விரட்டினாலும் எலி போக மாட்டேங்கிறது. கையை வச்சு தள்ளி விடுங்க. உங்க அட்டகாசத்துக்கு அளவே இல்லாம இருக்குதே. எங்க கிடந்து எலியை தூக்கிட்டு வந்து உங்க தலைமையில வச்சுக்கிட்டு இப்படி கரகாட்ட ஆடிக்கிட்டு இருக்கீங்க?
அட கடவுளே, இத்த தண்டி எலியவா பீரோக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க? அத்தே கைய வச்சு தள்ளி விடுங்க தே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தே. கையை கடிச்சிர போகுது. எப்படியாவது காப்பாத்து சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அத்தே செத்த இருங்க தே, நான் போய் விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து விரட்டி பாக்குறேன். அடியே என்னை தனியா விட்டுட்டு போகாத தே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தே. தலை மேல இருந்துகிட்டு எலி கீழ இறங்க மாட்டேங்குதே. அத்தே அப்படியே ஆடாம அசையாம அப்படி நில்லுங்க தே, நான் போயிட்டு வாரேன். ஐயோ கடவுளே கடவுளே, இத்த தண்டி எலியை நான் பார்த்ததே இல்லையே. பெருச்சாளி மாதிரில இருக்கு, காட்டு எலி மாதிரி இருக்கு. ஐயோ இந்த எலி மட்டும் என் மாமியாரை கடிச்சிச்சு. மறுக்கையாதான் என் மாமியார் சங்கு ஊத வெட்டிதே. தலைமுடியில நல்லா சிக்கிக்கிட்டு வாழை இருக்கு. கடவுளே கடவுளே. சோ 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 அங்கிட்டு போ போ. தே என்னத்தே எவ்வளவு விரட்டியும் எலி கீழே இறங்க மாட்டேங்குது தே. எலி மேலேயே அடிடி, அப்பதானே போகும். சோ போங்கிட்டு. சி சி அடியே என்னடி எலியை விரட்ட சொன்னா ஏன் தலை மேல அடிச்சிட்டு கிடக்குறவ? எத்தே நான் எலிய தாத்தே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ போக மாட்டேங்குதே. ராதிகா உங்க அம்மா பீரோவை ஒதுங்க வைக்கையில பீரோக்குள்ள இருந்த எலி தலைமையில மாட்டிக்கிருச்சுமா. இறங்கவும் மாட்டேங்குது. அதான் விரட்டதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பெத்த மகளே ராதிகா, என்னைய பாருடி, என் நிலைமை எப்படி இருக்குது, என்னைய காப்பாத்து, காப்பாத்து. அம்மா பயப்படாதம்மா, பயப்படாத. அதான் நான் வந்துட்டேன்ல. அண்ணி விளக்க மாத்திரை வச்சு நல்லா தள்ளுங்க அண்ணி, எலி ஓடிரும். ராதிகா நானும் ரொம்ப நேரமா தள்ளுறதுக்கு தாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே இறங்க மாட்டேங்குது. நல்லா முடியல சிக்கிக்கிருச்சு போலமா. அம்மாடி மருமகளே, என் பெத்த மகளே ராதிகா, எப்படியாவது என்னைய காப்பாத்துமா. எலி ஆக்ரோஷமாயிக்கிட்டே இருக்கு. என்னைய கடிச்சிட்டு போகுதுமா, காப்பாத்துங்க. ஏய் எலியே, கீழே இறங்கு. சு சு சு. அண்ணி விளக்க மாத்திரை வச்சு தள்ளாம நல்ல 4 சாத்து சாத்துங்க அண்ணி, அப்பதான் ஓடும். சரி ராதிகா. நீ உங்களுக்கு நல்லாவே அடிக்க தெரியல. என்கிட்ட கொடுங்க நீ, நான் அடிக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா தலையிலேயே ஏறி உட்கார்ந்துகிட்டு இருப்ப. உன்னைய எலி அடிக்கும் போது முன்ன பின்ன மூஞ்சில வந்து படத்தாம செய்யும். கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி வரட்டுனா தான் போகும். சு, 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 போகுது, போகுது. ராதிகா முடியல நல்லா சிக்கிக்கிட்டு இருக்கு போலமா. அதான் போக மாட்டேங்குது. நீ நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் நீ, மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எலி என்ன சும்மா விட மாட்டேன். நீ எங்க அம்மாவை பாத்துக்கங்க. நீ வேற ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து எலியை வரட்ட பாக்குறேன். சரி ராதிகா சீக்கிரமா போயிட்டு வா. தே கொஞ்சம் பொறுமையா இருங்க தே. ராதிகா வேற ஒரு பொருள் எடுக்க போயிருக்கா. வந்து விரட்டி விட்டுருவா தே. நீ இந்த கட்டைய வச்சு அடிச்சா எலி செத்துரு நீ. அடி பாவி ராதிகா, எலி சாவடிக்கலாம் முடிவு பண்ணிட்டியாடி. ஏமா சும்மா இருமா, எலிய வரட்டறதுக்கு தேங்க கொண்டு வந்திருக்கேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. இந்த கட்டைய வச்சு எலி ஒரு போடு போட்டா எலி செத்துருமா. அப்பதே எலி போகும். நல்லா சிக்கி பிணைஞ்சிக்கிட்டு இருக்குமா, அதனால தான் எலி போக மாட்டேங்குது. ராதிகா எனக்கு என்னமோ இது சரியா படலமா. இது வேணாம். அண்ணி நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்ல, நீ எலி போக மாட்டேங்குதுல. இதான் ஒரே வழி. அண்ணி எலி ஓடிராம இருக்க அந்த விளக்க மாத்த வச்சு நல்லா அமுக்கி பிடிச்சுக்கிறங்க அண்ணி. நான் எலி மேல ஒரே போடு போட்டேன். எலி செத்துரும். எங்க அம்மாவை காப்பாத்திடலாம். சரி ராதிகா. அண்ணி ரெடியா இருங்க. 1 2 3. ஏ ஆத்தே. அம்மா உனக்கு என்னாச்சுமா, என்னாச்சுமா? அம்மா எந்திரிமா, எந்திரிமா. எத்தே எத்தே அத்தை எந்திரிங்க தே. என்னாச்சு தே உங்களுக்கு? எத்தே எந்திரிங்க தே. அம்மா தலை வலிக்குது. என்ன 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 இங்க சத்தமா கிடக்கு? என்னாச்சு? ஏன் எங்க அம்மா இப்படி படுத்துட்டு இருக்காங்க? சின்ன பொண்ணு என்ன பண்ண எங்க அம்மாவை? நான் ஒன்னும் அத்தையே பண்ணலைங்க. அத்தை அவங்க பீரோவில் இருக்கிற துணிமணியை ஒதுங்க வைக்கலாம்னு பீரோ திறந்துருப்பாங்க போல இருக்குங்க. பீரோக்குள்ள இருந்து ஒரு முரட்டி எலி அத்தை தலைமையில வந்து உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிருச்சுங்க. நாங்களும் எவ்வளவோ விரட்ட முயற்சி பண்ணணும். அண்ணே எலி போகாதனால நான் தானே ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து எலி அடிக்கலாம்னு இது வாங்கி எரிஞ்சேனே. எலி தப்பிச்சு ஓடிருச்சு. அம்மா தலையில கட்டை விழுந்து அடிபட்டு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கண்ணே. அம்மா எந்திரிமா, எந்திரிமா.
அம்மா மேல கட்டி வச்சு அடிச்சியா? அம்மா 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 எந்திரிமா எந்திரி. ஏலே சின்ராசு. ஏம்மா, ஏம்மா, நான் தெரியாம அடிச்சு விட்டேம்மா. என்னை மன்னிச்சிரும்மா. அண்ணே, அம்மாவை எப்படியாவது காப்பாத்துனே, காப்பாத்துனே. எத்தே எத்தே எங்களை விட்டுட்டு போயிடாது எத்தே. எங்க இப்படியே நின்றுகிட்டு இருக்காம அத்தையை தூக்கிட்டு வாங்க, ஆஸ்பத்திரி போய் காப்பாத்துவோம் எத்தே.